அனைவருக்கும் வணக்கம். நான் மண்முனை தென்மேற்கு பிரதேச சபையினுடைய தவிசாளர். எங்களுடைய இந்த மண்முனை தென்மேற்கு பிரதேச சபையின் எல்லைக்குட்பட்ட தாந்தாமலை கிராமத்திலே அமைந்திருக்கின்ற எங்களுடைய பாரம்பரியமான பூர்வீகமாக எங்களுடைய இந்து மதத்தை பேணி பாதுகாக்கின்ற வழிபாட்டு தலமாக இயங்குகின்ற எங்களுடைய முருகன் ஆலயத்திலே நேற்றைய தினம் யாருக்கும் தெரியாமல் வந்து கள்ளத்தனமாக வந்து அவர்கள் தொல்பொருள் திணைக்களம் தொல்பொருள் இடம் என்ற அந்த பெயர் பலகையை மாட்டிவிட்டு சென்றிருக்கின்றார்கள். உண்மையாகவே அவர்கள் ஒரு திணைக்களமாக நாங்கள் பார்க்கவில்லை. ஏனென்று சொன்னால் ஒரு திணைக்களத்துக்கு தெரிய வேண்டும் இந்த பிரதேசத்திலே பிரதேச சபையின் ஊடாக பிரதேச சபையின் அனுமதி எடுத்த பின்புதான் ஒரு பெயர் பலகையை மாட்டலாம் என்று. ஆகவே நாங்கள் அதை ஒரு திணைக்களமாக பார்க்கவில்லை. அவர்கள் ஒரு பௌத்த மதத்தினுடைய கொள்கைகளை பரப்புகின்ற ஒரு திணைக்களமாகத்தான் நாங்கள் அதை பார்க்கின்றோம். ஆகவே இது மிகவும் ஒரு கண்டிக்கத்தக்க விடயம். இது சிங்கள பௌத்த மக்களை பாதுகாக்கின்ற ஒரு திணைக்களத்தோடு மட்டுமல்ல, அவர்களுடைய அந்த மதத்தை பரப்புகின்ற ஒரு திணைக்களமாகவும் நாங்கள் இதை பார்க்கின்றோம். ஆகவே உடனடியாக அவர்கள் அந்த பெயர் பலகையை அகற்ற வேண்டும். அப்படி அகற்றாத பட்சத்தில் நாங்கள் இன்று போய் சென்று பார்த்து வந்திருக்கின்றோம். அந்த இடங்களை உடனடியாக அந்த பெயர் பலகைகள் அவர்கள் மாற்ற வேண்டும். மாற்றாத பட்சத்தில் நாங்கள் அதற்கு எதிராக எங்களுடைய மக்கள் இணைந்து மக்கள் போராட்டம் வெடிக்கும். இது அவர்களுக்கு தெரிய வேண்டும். கடந்த 3 நாட்களுக்கு முன்பு திருகோணமலையிலே நடைபெற்ற கிழக்கு மாகாணத்தை மையப்படுத்தி அவர்களுடைய இந்த செயல்பாடு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆகவே இதை எந்த ஒரு வகையிலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது, ஏற்றுக்கொள்ளவும் மாட்டோம். ஆகவே எங்களுடைய மக்கள், எங்களுடைய பிரதேசம், எங்களுடைய இந்த பிரதேசத்திலே இருக்கின்ற இந்து ஆலயங்களை நாங்கள் மையப்படுத்தி எங்களுடைய மக்கள், அதாவது 90% 99% இந்து மதம் வாழ்கின்ற இந்து மக்கள் வாழ்கின்ற ஒரு இடமாக இந்த பிரதேசத்தை நாங்கள் இருக்கின்றோம். ஆகவே இப்படியான ஒரு நயவஞ்சக வேலைகளை அவர்கள் செய்யக்கூடாது. நான் உடனடியாக இன்று அந்த திணைக்களத்துக்கு எழுத்து மூலமான ஒரு கடிதம் ஒன்று அனுப்பியிருக்கின்றேன். ஆகவே இவர்கள் உடனடியாக வந்து அந்த பெயர் பலகையை அகற்றாத பட்சத்தில் நான் திங்கட்கிழமைக்கு பிற்பாடு அதற்கு ஊடான சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு நாங்கள் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆகவே இது அவர்களுக்கு சொல்லுகின்ற ஒரு திணைக்களம் என்ற முறையிலே நாங்கள் இதை சொல்லி வைக்க விரும்புகின்றேன். இல்லாத பட்சத்தில் நாங்கள் அதை அகற்றியிருப்போம். ஆகவே ஒரு திணைக்களம் என்றபடியால் அரச நிறுவனம், நாங்களும் ஒரு அரச திணைக்களம். ஆகவே அவர்கள் இதை உடனடியாக அகற்றுவதற்கான நடவடிக்கையை எடுக்க வேண்டும். இல்லாத பட்சத்தில் நாங்கள் இந்த விடயத்தை கருத்தில் கொண்டு மக்கள் போராட்டம் வெடிக்கும் என்பதை நான் இந்த இடத்திலே கூறிக்கொள்கின்றேன். நன்றி.